ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேவியர் இங்கிலீஷ் லெசன்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற டூ யூ நோ பகுதிகள். ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற ஒரு டூ யூ நோ. தேர் ஆர் 109 மெம்பர்ஸ் இன் மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி ஹூ லிவ் இன் கர்நாடகாஸ் கோலார் டிஸ்ட்ரிக்ட். கர்நாடகாவில் உள்ள கோலார் மாவட்டத்தில் மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மையா குடும்பத்தில் 109 உறுப்பினர்கள் வசிக்கின்றார்கள். இட் இஸ் ஒன் among the last few purely joint families in India. இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய கூட்டு குடும்பம் இதுவாகும். 85 members of this massive family live under a single roof that spans 20 rooms. இந்த 109 குடும்ப உறுப்பினர்களில் 85 பேர் ஒரே கூரையின் கீழ் 20 அறைகள் கொண்ட ஒரே கூரையின் கீழ் ஒரே வீட்டில் வசிக்கின்றார்கள். மேசிவ் ஃபேமிலி என்றால் கூட்டு குடும்பம். The other 24 live in the fields next to the house. மீதி இருக்கின்ற 24 பேர் வீட்டுக்கு பக்கத்தில் நிலத்தில் பக்கத்தில் வசித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ இதில் நாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? குடும்பத்தின் பெயர் மரப்பன்ஹள்ளி லக்ஷ்மையா ஃபேமிலி. எத்தனை உறுப்பினர்கள்? 109. எங்கே? கர்நாடகா கோலார் டிஸ்ட்ரிக்ட். 20 அறைகள் கொண்ட ஒரே வீட்டில் மொத்தம் 85 பேர் வசிக்கின்றார்கள். மீது 24 பேர் நிலத்தில் பக்கத்தில் இருக்காங்க. We will go to the next do you know. The Bermuda Triangle. பெர்முடா எனப்படும் முக்கோண பகுதி. The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. The Bermuda Triangle is one of the greatest unsolved mysterious spots in the world. The Bermuda Triangle என்பது உலகத்திலேயே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாத, தீர்வு எட்டப்படாத ரகசியம் புதைந்துள்ள இடம். உலகத்திலேயே மிக ரகசியம் புதைந்துள்ள இடம். அப்படி என்ன அங்கே ரகசியம் புதைந்திருக்கிறது? இட்ஸ் எ ட்ரையாங்குலர் ஷேப்ட் ஏரியா இன் த நார்த் அட்லாண்டிக் ஓஷன். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே இருக்குங்க? நார்த் அட்லாண்டிக் ஓஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நார்த் அட்லாண்டிக் ஓஷன். Hundreds of people and numerous boats, ships and planes have disappeared inside this triangle. நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற இந்த முக்கோண வடிவமான கடல் பகுதியில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள், போட்ஸ், ஷிப்ஸ், அதுக்கு மேலே பறக்கிற பிளேன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. இன்னுமே ஏன் அந்த பகுதியில் செல்கின்ற ஷிப்ஸ், பிளேன்ஸ், போட்ஸ், பீப்புள் எல்லாமே மறைஞ்சு போகிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. அதான் சொல்கிறாங்க. எங்கெங்க? த பெர்முடா ட்ரையாங்கிள். இது இருக்கிற இடம் நார்த் அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் டூ யூ நோ 10 கோர் லைஃப் ஸ்கில்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் பை ஹூ. ஹூ என்பது என்ன? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் முக்கியமான வாழ்வியல் திறன்களாக குறிப்பிடப்படுபவை எவை? நம்பர் 1 செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு. செகண்ட் ஒன் எம்பத்தி. எம்பத்தி என்பது மற்றவர்களின் பிரச்சனைகள் கண்டு, மற்றவர்களின் துன்பங்கள் கண்டு அவர்கள் மேல் இரக்கப்பட்டு அதை பகிர்ந்து கொள்வது. தேர்ட் ஒன் கிரிட்டிக்கல் திங்கிங், ஆராய்ச்சி மனப்பான்மை. ஃபோர்த் ஒன் கிரியேட்டிவ் திங்கிங், படைப்பாற்றல் மனப்பான்மை. நெக்ஸ்ட் ஒன் டிசிஷன் மேக்கிங், முடிவுகளை எடுக்கும் திறன். சிக்ஸ்த் ஒன் ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன். செவன்த் ஒன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், திறமையான தகவல் பரிமாற்றம். எய்த் ஒன் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒருவர் மற்றவரிடம் கொண்டுள்ள புரிந்துணர்வு, நட்புணர்வு. நைன்த் ஒன் கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் மனப்பான்மையை எப்படி கையாள்வது. 10th ஒன் கோப்பிங் வித் இமோஷன், நமது மனநிலையை எப்படி கையாள்வது. இந்த 10 திறன்கள் தான் 10 கோர் லைஃப் ஸ்கில்ஸாக ஹூ பரிந்துரை செய்திருக்கிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மொத்தம் எத்தனை லைஃப் ஸ்கில்லை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க? 10 கோர் லைஃப் ஸ்கில்ஸ். ட்ராவலிங் இம்ப்ரூவ்ஸ் மெமரி அண்ட் ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். நம்ம நிறைய ட்ராவல் பண்ணோம்னா நம்ம மெமரி அதிகமாகுமா? அது இதய நோய்கள் வருவதை தடுக்கும். ரெடியூசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீசஸ். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ட்ராவலிங் நம்ம மெமரியை இம்ப்ரூவ் பண்ணுது, ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுது, குறைக்குது. இட் மேக்ஸ் அஸ் மோர் இன்டெலிஜென்ட் அண்ட் ஹாப்பியர்.
நம்மளை ரொம்ப அறிவாளிகளாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறது. திஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் பை சயின்டிஸ்ட். இது அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன், ஆக்ரா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் டெஸ்டினேஷன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் இடங்களில் ஒன்று ஆக்ரா. த மெயின் ரீசன் இஸ் த தாஜ்மஹால். அதற்கு முதன்மையான காரணம் உலக அதிசயங்களுள் ஒன்றான தாஜ்மஹால். தாஜ்மஹால் எங்கே இருக்குங்க? ஆக்ராவில். அது இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் இடங்களில் ஒன்று. ஆக்ராவில் வேறு என்னென்ன இருக்குது? ஆக்ரா ஃபோர்ட், சிக்கந்திரா ஃபோர்ட், அக்பர்ஸ் டூம், இதை போன்ற டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்களும் அங்கே இருக்குங்க. அடுத்த டியூனோ பிளாக் பாக்ஸ் பற்றியது. பிளாக் பாக்ஸ் எங்கே இருக்குங்க? இது ஏரோப்ளேன் ஃப்ளைட்டில் இருக்குங்க. இந்த பிளாக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? த பிளாக் பாக்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் 2 செப்பரேட் பீசஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட். இந்த பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி என்பது 2 கருவிகளை உள்ளடக்கியது. ஒன்று எஃப்டிஆர், மற்றொன்று சிவிஆர். எஃப்டிஆர் என்றால் என்ன? ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். ஃப்ளைட் பற்றின டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறதுங்க. எஃப்டிஆர் என்றால் என்ன? ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். சிவிஆர் என்பது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த டிவைசஸ் இருக்கு இல்லைங்களா, எஃப்டிஆர் அண்ட் சிவிஆர், தே ஆர் கம்பல்சரிலி ஆன் எனி கமர்ஷியல் ஃப்ளைட் ஆர் கார்ப்பரேட் ஜெட். எல்லா விமானங்களிலும் இது கம்பல்சரி அண்ட் ஆர் யூஸ்வலி கெப்ட் இன் த டெயில் ஆஃப் அன் ஏர்கிராஃப்ட். இது ஒரு ஏர்கிராஃப்டோட வான ஊர்தியோட வால் பகுதியில் இது பொருத்தப்பட்டிருக்கும். வேர் தே ஆர் மோர் லைக்லி டு சர்வைவ் எ கிராஷ். அங்கே விபத்து ஏற்பட்டால் இந்த கருப்பு பெட்டிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. பழைய காலத்தில் பிளாக் பாக்ஸில் வயர் ஸ்ட்ரிங் வச்சு டேட்டாவை என்கோட் பண்ணாங்க. இப்போது சாலிட் ஸ்டேட் மெமரி போர்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. சாலிட் ஸ்டேட் மெமரி போர்ட்ஸ் வச்சு டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சாலிட் ஸ்டேட் ரெக்கார்டர்ஸ் இன் லார்ஜ் ஏர்கிராஃப்ட் கேன் ட்ராக் மோர் தென் 700 பேராமீட்டர்ஸ். 700க்கு அதிகமான அளவீடுகளை இது பதிவு செய்யும். ஆந்திர பிரதேஷில் ஒரு பாட்டிமா இருக்காங்க. அவங்க பேர் மஸ்தான் அம்மா. அவங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 106 வயசு. யூடியூப் குக்கிங் சேனலில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேரன், கிராண்ட்சன் கேரே லக்ஷ்மன். யூடியூப் குக்கிங் சேனலில் கலக்கிற பாட்டிமா பேர் என்னங்க? மஸ்தான் அம்மா. அவங்களுக்கு வயசு 106, 106. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? அவங்களோட கிராண்ட்சன் கேரே லக்ஷ்மன். மஸ்தான் அம்மா பாட்டிமா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 2018 இறந்துட்டாங்க. ஷி பாஸ்ட் அவே இன் 2018. ஓகே மை டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் ரீசன்ட் அப்டேட்ஸ். தேங்க்யூ.